எதெல்லாம் அந்தகாரத்தின் கிரியை? களியாட்டும் வெறியும் பேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல். இந்த வார்த்தையை எங்கே எழுதியிருக்கிறார்னா ரோமர் சபைக்கு எழுதுகிறார். சபைக்குள் உள்ள மக்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் அது எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இந்த குணாதிசயங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியா நம்ம பார்க்காம வாக்குவாதத்தை மட்டும் பார்க்கணும். அப்ப பக்கத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா செயல்பாடுகளும் ஒரு விசுவாசிக்குள்ள முற்றிலுமா இல்லாமல் எடுத்து விட வேண்டும் என்பது தேவ சித்தம். இதெல்லாம் போனாதான் பரிசுத்தவான்கள், இதெல்லாம் போனாதான் நீதிமான்கள். அவர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்ல முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்றைக்கு தவறுகள் இருக்கலாம், ஆனால் வரக்கூடிய நாட்களில் அவைகள் அகற்றப்பட வேண்டும். வருகைக்குள்ளாக அல்லது நம்முடைய மரண காலத்திற்குள்ளாக நமக்குள் இடையில பேசுறீங்கன்னா எனக்கு டிஸ்டர்ப். கர்த்தருடைய வருகைக்குள்ளாக நமக்குள் இருக்கிறதான எல்லா விதமான மாம்ச சுவாவங்களையும் மாற்றியாக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல். அன்றைய பரிசுத்தவான்களுக்குள்ளே இந்த தவறு இருக்கிறதா அப்படின்னு பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5 to 9 வரைக்கும் உள்ள வசனங்களை ஒருத்தர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 13 5 to 9 வரை. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமற் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஆபிரகாம் ஒரு பரிசுத்தவான், தேவனுக்கு சிநேகிதர் எனப்பட்டவர். இவர் தன்னுடைய வாழ்க்கையில கை கொண்ட நடைமுறைகளை கவனியுங்கள். அவருடைய சகோதரருடைய மகன் தான் லோத்து. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். மந்தை பெருகின உடனே அவர்களுக்கு இடம் இல்லாமல் போயிற்று. ஆகவே அவர்களுடைய மந்தை மேய்ப்பருக்கும் இவருடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வருது. இப்ப மந்தை மேய்க்கிறவர்களோடு பேசாமல் நேரடியா லோத்து கூட பேச ஆரம்பிக்கிறார். நாம ஒன்றாக குடியிருக்க முடியல, அதனால நீ என்ன செய்யலாம்? வலதுபுறம் போலாம் அல்லது நீ இடதுபுறம் போலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். நாம் சகோதரர்கள், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். பரிசுத்தவான் எடுக்கிற ஒரு நடைமுறையை கவனியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வாக்குவாதம் செய்கிற சுவாபம் இருக்கிறதா என்றால் இந்த இடத்துல நல்லா கவனிச்சு இதை நாம் கற்றுக்கொள்ளணும். நாம் சகோதரர்கள். விசுவாசிகளுக்கு வாக்குவாதம் இருக்கிறதா? அல்லது கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லது மனைவிக்கும் கணவனுக்கும் வாக்குவாதம் இருக்கிறதா? யார் அதை தொடங்குவது? வாக்குவாதம் வருகிறதுக்கு என்ன காரணம்? விட்டு கொடுக்காத சுவாபம். ஆபிரகாம் அங்கே விட்டு கொடுக்கிறார். நீ முதல்ல போ, நீ சிறந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி லோத் என்ன செய்தார் என்று சொன்னால், செழிப்பான இடமாகி சோதம் குமாரவை தெரிந்து கொண்டு அவர் போன பிற்பாடுதான் ஆபிரகாம் தன்னுடையதை செலக்ட் பண்ணிக்கிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எங்கே பிடிவாதம் இருக்கிறதோ அங்கே வாக்குவாதம் இருக்கும். நான் சொல்வதைத்தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் அல்லது நான் சொல்வதைத்தான் மனைவி கேட்க வேண்டும் என்று ஒரு கணவன் நினைத்தால் அவர் வாக்குவாதம் செய்து கொண்டே இருப்பார். நான் சொல்வதைத்தான் கணவன் கேட்க வேண்டும் என்று மனைவி நினைத்தால் மனைவி வாக்குவாதம் செய்கிறவர்களாகவே இருப்பார். ஒரு வாக்குவாதம் செய்து கொண்டே இருக்கிற குடும்பத்திற்குள்ள கர்த்தர் எப்படி வாசம் பண்ணுவார்? உங்களுக்கு வசனம் ஞாபகம் இருக்கும். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரியோடு குடியிருப்பதை பார்க்கிலும்
வீட்டின் மேல் ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் வனாந்தரத்திலே ஒரு வீட்டின் மேல் ஒரு மூலையில் குடியிருப்பது நலம். ஒரு வசனம். இன்னொரு வசனம், சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரியுடன் அந்த வீட்டுல குடியிருக்கிறதை பார்க்கலும் வனாந்தரத்திலே குடியிருப்பது நலம். வீட்டுக்குள்ள வாக்குவாதம் இருந்து கொண்டிருந்தால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறைக்கும். கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ளே இருப்பது சாத்தியம் இல்லை. ஆகவே வாக்குவாதம் என்ற சுவாபத்தை நம்முடைய குணத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். பிடிவாதத்தை விட்டுவிட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். யாருக்கு அந்த வாக்குவாதம் தொடங்கும் என்று சொன்னால், வாசிங்கள் நீதிமொழிகள் 13:10. நீதிமொழிகளின் புஸ்தகம் வரிசை 8 தான் வாசிங்க. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. நிறுத்திக்கலாம். எதனால வாக்குவாதம் வருது? அகந்தை. மனசுக்குள்ள அகந்தை இருக்கும் பொழுது அவர்கள் வாக்குவாதம் செய்கிறவர்கள். எனக்குள்ளே அகந்தை இருக்கிறதா? அப்படியெல்லாம் நான் வாக்குவாதம் செய்து கொண்டே இருப்பேன். எடுத்ததுக்கெல்லாம் வாக்குவாதம் பண்ணுவேன். ஒன்றை கூட விட்டு விட மாட்டேன். நான் தான் இந்த வீட்டுக்குள்ள ஆளுகை செய்வேன். நான் சொல்லுகிறபடிதான் என்னுடைய கணவன் கேட்கணும், அல்லது நான் சொல்றபடிதான் மனைவி கேட்கணும். அகந்தை. அகந்தைக்கு இன்னொரு வசனம் சொல்லுது, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நீதிமொழிகள் தான் அந்த வசனம் இருக்கு. விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை, அகந்தைக்கு முன்னானது அடிமை. அதனால மனசுல இதெல்லாம் நற்குணங்களா? தேவ சமூகத்துக்கு போறதுக்கான பரிசுத்த ஆவியினுடைய குணாதிசயங்களா என்றால் இல்லை. இவைகள் மாம்ச குணாதிசயம். இது சாத்தானுடைய குணாதிசயம். நாம் ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா இந்த சுவாபங்கள் அடிக்கப்பட்டிருக்கிறதா என்று ஒரு செக்அப் பண்ணி பார்த்துக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பூரணப்படுத்தப்பட்ட புருஷர்கள், பூரண புருஷர்கள், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர்கள் என்பவர்களுக்குள்ள இது வரலாமா? அந்த வசனத்தை மறுபடியும் போடுங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டி. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். கவனிக்கணும், நம்மை நாம ஆராய்ஞ்சு பார்க்கணும். கர்த்தருடைய வருகையில பங்கு பெறுவதற்கு இப்படிப்பட்ட தவறான குணாதிசயங்கள் எல்லாம் வெளியேறும்படி தேவ சமூகத்துல அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். என்னை பற்றி தேவன் அறிந்திருக்கிறார். நான் பூரண புருஷராய் இருந்தால்தான் எடுத்துக்கொள்வார். ஆகவே அகந்தையை எடுத்து விட்டால் வாக்குவாதம் நின்றுவிடும். அகந்தைக்கு எதிர்ப்பதம் என்னன்னா மனத்தாழ்மை. மனத்தாழ்மை உள்ளவர்கள் வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள். மனத்தாழ்மை உள்ளவர்கள் தான் புத்தி உள்ளவர்கள். வேதத்துல பல இடத்துல புத்தி உள்ள ஸ்திரீ என்று வாசிக்கிறோம். என்ன புத்தி? பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. யோபு 28:28 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. எது பொல்லாப்பு? வாக்குவாதம் செய்வது பொல்லாப்பு. அப்ப அந்த வாக்குவாதத்தை விட்டு விலக வேண்டும். யார் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள்? அகந்தை உள்ளவர்கள். இன்னொரு குரூப் போவாங்க அதுல. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். யார் தெரியுமா அந்த வாக்குவாதம் பண்றாரு? நீதிமொழிகள் 18 எடுங்க, வாசிங்க. நீதிமொழிகள் 18:6-7 வசனங்கள். மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும். ஆமென். அப்ப விவாதம் பண்றவன் யாருங்க? சிஸ்டர் நீங்களே பதில் சொல்லுங்க திருப்பி. விவாதம் பண்ணு. இந்த வசனத்துல யாருடைய வாய் விவாதத்தில் நுழையும்? மூடனுடைய வாய். அப்ப விவாதம் பண்ணுகிறவன் யாரு? மூடன். மூடன். அவன் ஞானம் இல்லாதவன், அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன். அவனுக்கு மூடன் பேர். அப்ப நான் சொல்லிக்கிறேன், நான் வாக்குவாதத்தில் நுழைந்தால் நான் ஞானம் உள்ளவனா, அறிவுள்ளவனா, புத்தி உள்ளவனா, விவேகம் உள்ளவனா? நான் கேட்டுக்கணும்.
வேதம் எனக்கு மூடன் என்று பெயர் வைக்கிறது, முட்டாள் என்று பெயர் வைக்கிறது. ஆனால் வேத வசனத்தை பெற்றவர்கள் எல்லாம் ஞானம் உள்ளவர்கள் அல்லவா? அவர்கள் வாக்குவாதம் செய்யலாமா? புத்தி உள்ளவர்கள் அல்லவா? அவர்கள் வாக்குவாதம் செய்யலாமா? அப்ப இவர்கள் புத்தி உள்ளவர். 7வது வசனம் பாருங்க. 6 வாசிச்சீங்க, 7 வாசிங்க. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் கேடு. உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. அவனுடைய ஆத்மாவுக்கு வாக்குவாதம் பண்ண வரைக்கும் அவனுடைய ஆத்மாவுக்கு அவனே வலையை விரித்துக் கொள்ளுகிறான், கண்டி சுருக்கு வைத்துக் கொள்ளுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். வாக்குவாதம் வந்த உடனே அது என்னென்ன டைப்பா மாற ஆரம்பிக்கும் அப்படின்னா, கோபம் வரும், எரிச்சல் வரும், சண்டை வரும், தூஷணமான வார்த்தைகள் வரும், கலகம், சண்டை சச்சரவுகள், அடிதடியில் முடியும், கொலையில் கூட போய் முடியும். ஆகவே வாக்குவாதம் எழும்பும் முன்னால அதை விட்டு விடு. 17 நீதிமொழிகள் 17, 14 வாசிங்க. நீதிமொழிகள் சண்டையின் ஆரம்பம் சண்டை ஆரம்பிக்கும் பொழுது மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். பெரிய டேம்ல தண்ணி வச்சுட்டு அந்த ஷட்டரை ஓபன் பண்றது மெதுவா ஓபன் பண்ணுவாங்க. திடீர்னு சடார்னு மேல தூக்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்கும். மெதுவா ஆரம்பிக்கும். சண்டையின் ஆரம்பம் மதகை திறப்பது போல் இருக்கும். ஆகவே விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. கர்த்தர் சொல்ற நல்ல ஆலோசனை. ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னு நிறுத்தி பழகணும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நாம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பலர் என்ன செய்கிறார்கள் என்றால், முடியாது, வந்த சண்டை விட மாட்டேன், வலிய சண்டைக்கு போக மாட்டேன்னு இவங்க ஒரு வசனம் பேசுவாங்க. வந்த சண்டையை விட மாட்டேன், வலிய சண்டைக்கு போக மாட்டேன். மூடனுடைய வாய் விவாதத்தில் நுழையும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். வாசிங்க 12வது அதிகாரம் 16வது வசனம். அப்ப மூடன் வாக்குவாதத்தை ஸ்டார்ட் பண்ணும் போது அவனுக்கு சீக்கிரமா கோபம் வரும். கோபம் வந்தா மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், மூடுகிறவனோ விவேகி. ஆமென். இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது எனக்கும் இந்த வசனத்துக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் நம்மை நாம் திருத்திக்க முடியும். எனக்குள்ள இந்த சுவாபங்கள்லாம் இருக்கா? நான் மூடனா? மூடனை பற்றி கோபத்தை குறித்து இன்னொரு வசனம் சொல்லுது, மூடனுடைய நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும். கர்த்தரங்க குடி இல்லையா, கோபம் குடி இருக்கலாம். கோபம் நிர்மூடனை கொல்லும். இதெல்லாம் எப்படி அழிக்கிறது அப்படின்னா, வசனத்தை கை கொள்ளுங்கள். வசனத்தை, எனக்கு ஆண்டவரே சாந்தமுள்ள ஆவி கொடுங்க, பொறுமையுள்ள ஆவியை கொடுங்க என்று தனி ஜெபத்துல கேளுங்க. இதுவரைக்கும் கேட்க வேண்டும். அந்த சுவாபம் மாற வரைக்கும் கேட்டுட்டே இருக்கணும். நீங்கள் சாந்தம் உள்ளவர்களாய் மாறும் வரை, கர்த்தர் உங்களை மாற்றும் வரை, நீங்கள் ஒரு முறை கேட்ட உடனே அது வராது. ஏனென்றால் அதன் மேல நீங்கள் அக்கறை உள்ளவர்களா என்பதை கர்த்தர் கவனிக்கும்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுவார். அதற்காக நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீர்கள்? அந்த சுவாபம் மாறுவதற்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கிறீர்கள்? கண்டிப்பாக அது உங்களுக்கு தேவைதானா? ஆமாம், அது எங்களுக்கு என்று நினைத்தால் நீங்கள் போராடி கொண்டே இருப்பீர்கள். இதை கர்த்தர் கவனிச்சுட்டே இருப்பாரு. இந்த மாம்ச சுவாபம் மாறுவதற்கு இந்த சகோதரன், இந்த சகோதரி அல்ல இந்த மகன் மகள் போராடுகிறார். ஆகவே இவனுக்கு அந்த நல்ல குணத்தை கொடுத்துடலாம். இதான் கர்த்தர் என்ன சொன்னார்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். இதைத்தான் கேட்க சொன்னார். நாம என்ன கேட்கிறோம்னா, பொதுவா எல்லாருமே நல்ல சுகத்தை கொடுங்க, காசை கொடுங்க, பணத்தை கொடுங்க, குழந்தைய கொடுங்க, கல்யாணத்தை கொடுங்க, மாட மாலை கொடுங்க, வீடு கொடுங்க, இப்படி கேட்டு போறோம். இந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய சுவாபங்களை அழிப்பதை குறித்து அநேகர் சிந்தையற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் வருகையில் எப்படி பங்கு பெறுவோம்? நாம் அதை பொதுவாக என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், மனிதன் என்று இருந்தால் இப்படிப்பட்ட சில சுவாபங்கள் இருக்குதான் செய்யும் என்று நினைக்கிறோம். முடியாது. கர்த்தரை போல மாறித்தான் ஆக வேண்டும் என்பதை உணர வேண்டும். அவரை போன்ற பரிசுத்தம் நமக்கு இல்லை என்று சொன்னால் பங்கு வருவது எப்படி? மாம்சத்தில் குறைவு உள்ளவர்களை எப்படி அவர் கொண்டு போவார்?
அவர் ஆவிக்குரியவராய் இருக்கிறது போல நாமும் ஆவிக்குரியவர்களாய் மாறித்தானே ஆக வேண்டும். வாக்குவாதம் செய்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையை பரலோகத்தில் கொண்டு வந்து வைப்பாரா? அந்த சுவாபத்தை, பூலோகத்துக்குரிய மாம்சத்துக்குரிய சுவாபத்தை, குணத்தை இங்கேயே விட்டு விடாமல், அழித்து விடாமல் மேலே போக முடியுமா? 8:13-14 சொல்லுகிறது ரோமர்ல, மாம்சத்தின் செயல்பாடுகளை, கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ரோமர் 8:13-14 அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தினுடைய செயல்பாடுகளை அழிக்கணும். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்க வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சுவாபத்தை மட்டும் கவனிச்சுட்டே இருக்கோம். அந்த ஒரு சுவாபத்தை தொடர்ந்து எத்தனை சுவாபங்கள் அதோடு ஒட்டி கொண்டு வருகிறது என்பதை கவனிங்க. வாக்குவாதம் வந்தோடனே அது அகந்தையினால் வருகிறது. வாக்குவாதம் வந்தோடனே அவன் மூடன் என்று விமர்சிக்கிறது. வாக்குவாதம் வந்தோடனே அது சண்டைக்குள்ள கொண்டு வரும். எரிச்சல் வரும், கோபம் வரும், தூஷணமான வார்த்தைகள் வரும். கெட்ட வார்த்தைகள் ஒன்று உன்னுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வாக்குவாதம் வந்தோடனே மற்றவர்களை அவமரியாதை பேசுவார்கள். மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். வாக்குவாதம் ஒரு காரியம் உள்ள வந்தோடனே இத்தனை தவறுகள் வரும். மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். மற்றவனை தாழ்மையாய் பேசுவான், தூஷணமாய் பேசுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இது குடும்பத்துக்குள்ள இருந்தா இன்னும் பெரிய ஆபத்து. கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள இருக்குமானால் இது மகா பெரிய ஆபத்து. அந்த குடும்பத்தில் எப்படி கர்த்தர் தங்குவார்? எப்படி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அங்கே விட்டு கொடுக்கும் தன்மை இல்லை என்று சொன்னால் தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம். ரெண்டு பேருக்குள்ளும் உடனே ஒரு அதிரடியான செயல்பாடு வரணும். என்னது? சரி சரி, வாக்குவாதம் பண்ண வேண்டாம், நிறுத்திக்க. அதே காரியத்தை ஒரு 2-3 நாள் ஆற விட்டு மெதுவா ஸ்டார்ட் பண்ண விஷயம் முடிஞ்சிடும். இது எங்க குடும்பம். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. மனைவி இல்ல. அவங்க 2 கல்யாணம் பண்ணி 2 மனைவி இறந்துட்டாங்க. பிள்ளைங்க மட்டும்தான் இருக்காங்க. முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை. அவங்க 3 மாசத்துல இறந்துட்டாங்க. மேரேஜ் பண்ணி 3 மாசத்துல இறந்துட்டாங்க. 2வது மனைவிக்கு மட்டும்தான் 4 பிள்ளைங்க. மனைவி 2007 இறந்துட்டாங்க. எங்க இப்போ எல்லாரும் கல்யாணம் பண்ணி மக்கள், மருமக்கள், பேர குழந்தைகள்லாம் வந்துட்டாங்க. எங்களுக்குள் பிரச்சனைகள் வரும் பொழுது உடனே நாங்கள் எல்லாரும் கை கொள்ளுகிற விஷயம் அதான். மகனே, இப்ப அதை பத்தி பேசாத, ஒரு 2 நாள் கழிச்சு பேசுவோம், நிறுத்திடுவோம். ஒரு 2-3 நாள் கழிச்சு மெதுவா அதை, தம்பி அதை அப்படி செய்யறதோடு இப்படி செஞ்சா சரியா இருக்குமா அப்படின்னு. ஆமாப்பா, அப்படியே செய்யலாம், முடிச்சிருவோம் பிரச்சனையை. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நிறைய குடும்பங்கள் வாக்குவாத நிமித்தம் கூடி ஜெபம் பண்ணுவதில்லை. குடும்பத்துல மனைவியை பார்க்க புருஷனுக்கு பிடிக்காது, புருஷனை பார்க்க மனைவிக்கு பிடிக்காது. பிள்ளைகளோடு வாக்குவாதம் பண்ணோம்னா பிள்ளைகள் தகப்பனை தாயை உட்கார்ந்து ஜெபிக்கிறது கஷ்டப்பட்டுட்டு அவங்க ஜெபத்துக்கு வர மாட்டாங்க. எது கெட்டது என்று சொன்னால் ஜெபம் கெட்டது. குடும்ப ஜெபம் இல்லாம போச்சு. உங்கள் வீடுகளிலே சமாதானமாய் கணவன், மனைவி, குழந்தைகளோடு நீங்கள் குடும்ப ஜெபத்தை நடத்துகிறீர்களா? சண்டை சச்சரவு இல்லாமல் மன சந்தோஷமாய் ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து அந்த ஜெபம் நடக்கிறதா? அல்லது காலையில் நடந்ததான வாக்குவாதம் அல்லது மதியத்தில் நடந்ததான வாக்குவாதம் இரவிலும் தொடர்கிறதா? அப்படியானால் கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது அல்லவா? நான் வசனம் சொல்லாமலே சொல்லுகிறேன். உங்களுடைய கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே தனிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நீங்கள் வாக்குவாதம் வந்தவுடனே மரியாதையான வார்த்தைகளினால் தான் மற்றவர்களை பேசுகிறீர்களா? நீங்கள் வாக்குவாதம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை புத்தி உள்ளவர்கள் என்று கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவாரா? இதோ புத்தி உள்ளவர்களை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம். 2 கொரிந்தியர் 11, 19, 20 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. ஒருவன் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்களை எப்படி சகித்துக் கொண்டார்களாம்?
சந்தோஷமாய் சகித்துக் கொண்டார்கள். சகித்துக் கொண்டார்கள் அப்படின்னா திரும்பி பேசல. அவங்க சொன்ன தூஷணமான வார்த்தைக்கு திருப்பி ஒரு தூஷணமான வார்த்தை சொல்லல. என்னை நாயின்னு கேட்டியா, நான் உன்னை நாயின்னு கேட்பேன். என்னை பண்ணின்னு சொன்னியா, நானும் உன்னை பண்ணின்னு சொல்லுவேன். அப்படி சொல்லல. புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தார்கள்னா அமைதியா இருக்கிறார். அதான் சகிப்பு. சகித்துக் கொண்டார்கள் என்ற வார்த்தைக்கு அமைதியா இருந்தார்கள் என்று பொருள். இயேசு கிறிஸ்து சகித்துக் கொண்டார். அவர் வாக்குவாதம் செய்யவும் இல்லை, கூக்குரலிடவும் இல்லை. வீதிகளில் ஒருவனும் அவருடைய சத்தத்தை கேட்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள் இருக்குமானால், கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்குமானால் நாம் வாக்குவாதம் செய்ய மாட்டோம். மணிக்கணக்கில் வாக்குவாதம் பண்ணுகிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கு வாக்குவாதம் செய்கிற நோய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வாக்குவாதத்தில் நோய் கொண்டவர்கள். இதற்கு யார் மருத்துவர் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த வாக்குவாதத்துக்கு மெடிசன் எல்லாம் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். புத்தி உள்ளவர்களா இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் என்னை சிறைப்படுத்தினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருத்தன் என்னை சாப்பிட்டே போட்டான் பட்சித்து விட்டாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், தன்வசப்படுத்திக் கொண்டான் கைவசப்படுத்திக் கொண்டாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் தகுதி இல்லாமல் நம்ம முன்னால நாம் எல்லாரும் தகுதியா இருப்போம், அவன் தகுதியே இல்லாதவனா இருப்பான், ஆனால் தன்னை உயர்த்தி பேசிக் கொண்டிருப்பான். ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. ஒருவேளை உங்கள் முகத்தில் அவன் அறைந்து விட்டாலும் நீங்கள் சகித்திருக்கிறீர்களே. இதான் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிற ஆவியின் பெற்ற அபிஷேகம் பெற்ற கிறிஸ்துவின் ஆவி இருக்கிற மக்கள் செய்கிற வேலை. இங்க புத்தி உள்ளவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. 19, 20 2 வசனம் வாசிங்களா? ஆமாங்க ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அடிச்சாங்க, திட்டுனாங்க, தாடியின் மயிரெல்லாம் பிடுங்கினாங்க, தாடி துப்புனாங்க, உமிழ்நீருக்கு நான் என்னுடைய முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லுகிறது வசனம். என் தாடியின் மயிரை எல்லாம் பிடுங்கினார்கள் என்று சொல்லுகிறது. அவரை குறித்து ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. அவர் வாக்குவாதம் செய்யவும் இல்லை, கூக்குரல் இடவும் இல்லை. வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 12:19. நம்முடைய ஆண்டவர், நான் வணங்குகிற ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நான் தெரிந்து கொண்ட தெய்வம் எப்படிப்பட்டவர் என்றால் வாக்குவாதம் செய்யாதவர். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், அவர் வாக்குவாதம் இடவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார். அதே தீர்க்கதரிசன சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. ஆமென். அந்த தீர்க்க தரிசனத்தை பாருங்க. 42:2 ஏசாயா 42:2. அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை பூமியிலே சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார். ஆமென். அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த இவரல்லவா நம்முடைய தெய்வம். அவர் என்னுடைய தகப்பன் என்று சொன்னால் நான் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை அல்லவா? அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறது அல்லவா, நமக்குள் இருக்கிறது அல்லவா? அப்படியா நான் வாக்குவாதம் பண்ணுகிறது எப்படி? அவரை போல அல்லவா நான் மாற வேண்டும். இதோ வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். 1 யோவான் 2:3 வரைக்கும். அவர் எப்படி இருக்காரோ அப்படி நான் இருக்கணும். 1 யோவான் 2:3 வரைக்கும். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு இயேசு கிறிஸ்து தெரிந்திருக்கிறேன் என்பது வேற, அறிந்திருக்கிறேன் என்பது வேற. தெரிந்திருக்கிறேன் என்று சொன்னால் உலக மனுஷங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம். புத்தன், இயேசு, காந்தி அந்த வரிசையில அவர் ஒரு தெய்வம். எல்லா தெய்வமும் ஒண்ணுதான். இது பேரு தெரிந்து வைத்திருத்தல். அறிந்து வைத்திருத்தல் என்பது என்ன என்று சொன்னால் அவருடைய குணம் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்று அவரை குறித்து முழு காரியத்தையும் அறிந்து வைத்திருக்கிறது. அறிகிற தன்மைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாடும்போது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுகிறார்கள் என்ற வசனத்தை நாம் பல இடங்கள்ல வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று வாசிக்கிறோம். அதுக்கு என்ன பொருள் என்றால் அவர்களுக்குரிய உள்ளான குணாதிசயங்களை ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டார்கள். இதை அறிந்து வைத்தார்.
அதற்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அதான் அறிந்து வைத்தல். இயேசுவை அறிந்து வைத்தல் என்ற ஜீவியம் தான் நமக்குள்ள இருக்கணும். அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன சொன்னா அவருக்கு சந்தோஷம் வரும், என்ன செய்தால் அவர் சந்தோஷப்படுவார், என்ன செய்தால் அவருக்கு கோபம் வரும். நாம் அறிந்தவர்களா இருக்க வேண்டும். அறிந்தவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழகிறவனா இருக்கணும். அவரோடு சேர்ந்து உலகத்தில் வாழ வேண்டும். அவர் என்னோடு சேர்ந்து வாழ வேண்டும். நான் அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும். நான் மணவாட்டி, அவர் மணவாளன். இருவரும் ஒன்று சேர்ந்து உலகத்தில் வாழ வேண்டும். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் பாத்தீங்க, கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் அவரை அறிந்திருக்கிறான். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. கை கொள்ளவில்லை என்றால் அவன் பொய்யன். பதிக்கலாம். அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவனுக்குள் வசனம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் கை இடத்துல தேவனுடைய அன்பு பூரணமடைய ஆரம்பிக்கும், முழுமை வர ஆரம்பிக்கும். வாசிக்கலாம். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். ஆமென். வாசிங்க 6 வரைக்கும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்த நல்லா கவனிக்கணும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன், சத்தியத்தில் தான் நிலைச்சிருக்கேன், கிறிஸ்தவனாகத்தான் இருக்கிறேன். 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு நான் ரட்சிக்கப்பட்டு. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன், வசனத்தில் நிலைத்திருக்கிறேன், சத்தியத்தில் சபையில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்ப அவர் வாக்குவாதம் செய்யறது இல்லைன்னு சொன்னா நாமளும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. இது ஒரு நாள்ல வராது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்னை வாக்குவாதம் செய்யாதவனாக மாத்துங்க, என்னை புத்தி உள்ளவனாய் மாத்துங்க. புத்தி உள்ளவர்களாய் இருந்து வாக்குவாதம் செய்கிறவர்கள் புத்தி இல்லாதவர்கள், சகித்துக் கொள்ளுகிறவர்கள் புத்தி உள்ளவர்கள். யாரு கூட பண்ணக்கூடாது, அவிசுவாசியும் கூட பண்ணக்கூடாது, கணவன் இடத்திலும் பண்ணக்கூடாது, மனைவி இடத்திலும் பண்ணக்கூடாது, பிள்ளைகள் இடத்திலும் பண்ணக்கூடாது, ஊழியக்காரர் இடத்திலும் பண்ணக்கூடாது. யாரோடு கூடவும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. நாம் சகோதரர்கள், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எனக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது என்று சொன்னால் நான் வாக்குவாதம் செய்யவே மாட்டேன், வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டேன். ஒருவேளை புத்தி இல்லாதவர்கள் என்னை நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், தூஷணமான வார்த்தைகளை பேசலாம். நாம திரும்ப ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. அப்பதான் நீங்க சகித்து இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் எரிச்சல் அடையக்கூடாது, நீங்கள் கோபம் அடையக்கூடாது. அப்ப கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்றார். நிந்தையை தாங்க முடியாதவர்கள் திரும்பவும் திட்ட ஆரம்பிப்பார்கள். அவமானத்தை தாங்க முடியாதவர்கள் பதிலுக்கு பதில் செய்ய ஆரம்பிப்பார்கள். அப்படியானால் அது கிறிஸ்துவின் ஆவியா? உங்களை நீதிமான் என்று நிலைநாட்டுவதற்கு நீங்கள் போராட ஆரம்பிப்பீர்கள். அப்படி அது கிறிஸ்துவின் ஆவியா? கிறிஸ்து நீதிமானாக இருந்து தன்னை நிந்தித்தவர்களுக்கும் தூஷித்தவர்களுக்கும் ஏதாயும் பதில் சொன்னாரா? சகித்துக் கொண்டார், அவமானங்களை சகித்துக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவனால் வெறுக்கப்படுகிற ஒரு சுவாபம், ஒரு மாம்ச சுவாபம் வாக்குவாதம். இது பலவிதமான சண்டைகளை உருவாக்கும், பகையை, விரோதத்தை உண்டாக்கும், எரிச்சலை உண்டாக்கும், கோபத்தை உண்டாக்கும். கவனமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்க வேண்டும் என்பதை நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான் நம்மை நீதிமான் அல்லது அநீதிமான் என்று மாற்றும். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம பேசுற வார்த்தை எல்லாம் பரலோகத்துல ரெக்கார்ட் ஆகுதுங்கிறது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உங்கள் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். போதும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்க அந்த வசனத்தை. நம்முடைய வார்த்தை தான் என்ன நீதிமான் தீர்க்க போகுது.
நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் மேல பதிவாகுது. நான் பேசுறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா அப்படின்னா கவனிச்சுதான் இருக்காரு. அவருக்கு முன்பாக ஞாபக புஸ்தகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அதனால வாய் என்னுடையது, நாக்கு என்னுடையது, எங்கள் உதடுகள் எங்களுடையது என்று நம்ம மனம் போன்ற போக்குல எதை வேணாலும் பேசக்கூடாதுங்க. எல்லாத்தையும் தேவன் எழுதி வச்சுட்டு நியாய தீர்ப்பு நாள்ல அதை கணக்கு கேட்பாராம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மாம்ச சுபாவத்தை பூலோகத்தில் இருக்கும் பொழுதே மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம குற்றவாளி என்று தீர்க்கல, நம்ம தவறு நமக்கு சுட்டி காட்டுச்சு திருத்திக்கன்னு சொல்றாரு. அதுக்காக தான் அவர் வர்றதுக்கு தாமதிக்கிறாரு. இன்னும் அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள ஊழியக்காரர்களுக்குள்ள இந்த சுபாவம் இருக்கு. ஆகவே அவர் தாமதிக்கிறார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தாமதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் மனம் திரும்ப வேண்டும். எதற்கு? நாம் இன்னைக்கு பார்க்கிற வாக்குவாதத்துக்கு. இன்னும் பல சுபாவங்களை நாம் ஒரு நாட்கள்ல கவனிக்க போறோம். இந்த சுபாவங்கள்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஆகவே பேர் பெற்ற நிலைமையில் இருந்ததான சபை, பேர் பெற்ற நிலைமையில் இருந்த சபை கொரிந்து சபை. பாருங்க, வரத்தில் ஒன்றும் குறைவில்லை. ஆனால் அந்த சபைக்குள்ளதான் வாக்குவாதம் இருந்துதான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சபை அது என்று சொன்னால், ஒரு வரத்திலும் குறைவில்லாதிருந்த சபை. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நான் 1 கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஒரு வரத்திலும் குறைவில்லாத சபை. ஆனால் அங்க இருக்கிற ஒரு தவறை சுட்டி காமிக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். 11வது வசனம். ஏனெனில், முதல் அதிகாரம் 11. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. சபைக்குள்ள வாக்குவாதம் இருக்கு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். பேர் பெற்ற சபை, வரத்தில் நிறைந்த சபை. ஆனால் வாக்குவாதம் இருக்கலாமா? பல சபைகளில ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் வாக்குவாதங்கள், பல குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள், நீண்ட நெடுக்காலமாய் விட்டுவிட அல்லது விட்டு கொடுக்க யார் தயார்? விட முடியாது. அது மாம்ச சுபாவம். பிடிவாதமாய் நிற்கிறீர்களா? அது மாம்ச சுபாவம். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன். என்ன சொல்றாரு? நாம் சகோதரன், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அதே புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். 2லிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் போடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அந்த வரம் பெற்ற சபை கிறிஸ்துவின் வரைக்கு தயாரா இருக்குதுன்னு முதல் அதிகாரத்துல சொன்ன பவுல் இங்க 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் வாக்குவாதம் செய்வது ஆவிக்குரியதா மாம்சத்துக்குரியதா என்றால் கண்டிப்பா மாம்சத்துக்குரியது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை என்றார். என்ன பலன் இல்லை? வசனத்தை கை கொள்ள பலன் இல்லை, வசனத்தில் நடக்க பலன் இல்லை, வசனத்தில் ஓட பலன் இல்லை, சாத்தானை ஜெயிக்க பலன் இல்லை. முழுசா சேர்த்து ஒரே வார்த்தையில் சொன்னா, மாம்சத்தை ஜெயிக்க பலன் இல்லை. மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிப்பதற்கு அவர்களுக்குள்ளே பலன் இல்லை. என்ன பலன் இல்லை? ஆவியின் பலன் இல்லை. மாம்ச பலத்துல இதையெல்லாம் ஜெயிக்க முடியாது. கட்டுமஸ்தா இருக்கலாம், ஜிம் பாடி இருக்கலாம், ஆனால் மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. நம்ம சிம்சோனுக்கு மலையை தூக்கிட்டு போயிடுவாரு, கதவை பேத்துட்டு போயிடுவாரு, அகனினார்ல கட்டின அறுத்துட்டு போயிடுவாரு. ஆனா மாம்சத்தை ஜெயிக்க முடிஞ்சுதா? தெளிலால ஜெயிக்க முடிஞ்சுதா? முடியல, விழுந்து போனார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அதே போல மாம்சத்தினுடைய கிரியைகள், மாம்ச குணங்களை நான் இப்ப ஒரு காரியத்தை மட்டும் தலைப்பு பேச்சுக்காக செய்திக்காக எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு மாம்ச சுபாவத்தையும் இப்படியே தியானிக்கணும்.
கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாக்குவாதம் வருது, சண்டை வருது, எரிச்சல் வருது, கோபம் வருது. எல்லாத்துக்கும் நான் ஒரு செய்தி கொடுத்துட்டே வர முடியும். எரிச்சலுக்கு ஒரு செய்தி, கோபத்துக்கு ஒரு செய்தி, சண்டைக்கு ஒரு செய்தி. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பகைக்கு விரோதத்துக்கு ஒரு செய்தி, விபச்சாரத்துக்கு வேசித்தனத்துக்கு ஒரு செய்தி, இப்படி சொல்லிட்டே போலாம். ஆனால் ஒட்டுமொத்தமா சேர்த்து மாம்சத்துக்குரியவர்கள் அத்தனை இருக்கிற விசுவாசி மாம்சத்துக்குரியவர்கள். சபையை பார்த்து சொல்றாரு, மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு வசனத்தில் நடக்க, சாத்தானை ஜெயிக்க அல்லது வசனத்தில் ஓட உங்களுக்கு பலன் இல்லை. என்ன மாம்ச சுபாவம் இருக்கு அப்படின்னா அடுத்த வசனம் சொல்லுது, பொறாமையும் வாக்குவாதமும் வேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்மை குறித்து யோசிக்கணும், தியானிக்கணும். இந்த மாம்ச சுபாவத்தை அழிக்கணும்னு முயற்சி எடுக்கணும். கர்த்தருடைய வருகையில இந்த சுபாவம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. இது மாத்திரம் இல்ல, மாம்சம் முற்றிலும் அழியும். மாம்ச சுபாவம் என்று வேதம் எதையெல்லாம் பட்டியலிட்டு காட்டியிருக்கிறதோ அத்தனையும் எடுத்து விட வேண்டும். அதுக்கு யார் நமக்கு உதவி செய்வார்கள்? ஒன்று இயேசு கிறிஸ்து, 2 வசனம், 3 பரிசுத்த ஆவி. நாம செய்ய வேண்டிய வேலை, 1 வசனத்தை கை கொள்ளுதல், 2 ஜெபித்தல். சாதாரணமா ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த மாம்ச சுபாவத்தை எனக்கு வந்து மாத்திருங்கன்னு சொல்லி அது போகாமல் நமக்குள் தங்கி இருந்தால் ஆண்டவர்கிட்ட உபவாசித்து ஜெபிக்கணும். பாஸ்டிங் போட்டு ஆண்டவரே ஒருவேளை சாப்பாட்டு நிறுத்தி ஜெபம் பண்ணுங்க, 2 வேளை ஜெபம் பண்ண சாப்பாட்டை நிறுத்தி ஜெபம் பண்ணுங்க, 3 வேளையும் நிறுத்தி ஜெபம் பண்ணுங்க. நான் என்னுடைய அனுபவத்துல தண்ணீர் குடியாமல், உணவு எடுக்காமல் நான் 1 நாள் 3 நாள் அப்படியெல்லாம் ஜெபித்து தேவசமூகத்துல போராடி இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்னுடைய வயது 70. நான் இப்ப என்னால உபவாசித்து ஜெபிக்க முடியறது இல்ல. அந்த தனி ஜெபத்தை அதிகப்படுத்தி இருக்கிறேன். நேற்றுக்கு இரவு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது மணி 2. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். 4 மணி வரைக்கும் ஜெபிக்கிறோம். 4:45 சர்ச்சுக்குள்ள வந்து மறுபடியும் 6 மணி வரைக்கும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். இப்படி எங்களுடைய ஜெபஜீவியம் இருக்கிறது என்பதை கர்த்தருக்கு மகிமையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் அதை பின்பற்ற வேண்டும் என்று தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபஜீவியம் இருந்தால் மட்டும்தான் உங்களால மாம்சத்தை ஜெயிக்க முடியும். ஜெபத்தை நீங்கள் எவ்வளவு குறைக்கிறீர்களோ அவ்வளவா உங்கள் மாம்சம் பெருகும். ஒருவேளை இந்த குரூப் ஜெபத்துல மட்டும் நீங்க ஜெபம் பண்ணிட்டு திருப்தி அடைந்து போகிறீர்களா? அப்படியானால் உங்களால மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில தனி ஜெப ஜீவி இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் உபவாச ஜெபம் இருக்க வேண்டும். அப்படியானால் மாத்திரமே உங்களுடைய சொந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயிக்க முடியும், மாம்சத்தை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்படியானால் உங்களுக்குள்ள ஜெப ஜீவியத்தை அதிகப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஜெப ஜீவியத்துல என்ன கேட்க போகிறீர்கள் என்று சொன்னால், வசனத்தை கை கொள்ளுகிற பலனை எங்களுக்கு கொடுங்கள். அப்படி பலன் இல்லை என்று சொல்கிறார் பாருங்க. வசனத்தை கை கொள்ள உங்களுக்கு பலன் இல்லை. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என்னை பலப்படுத்தும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவர்கிட்ட கேட்கணும். சிம்சோன் கேட்ட மாதிரி என்னை ஒரு விசை பலப்படுத்தும். அவர் சாகிறதுக்காக என்னை பலப்படுத்தும் கேட்டாரு. நான் வாழறதுக்காக, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக நான் பலப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு வசனம் சொல்லி நான் இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் கவனிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். தயவு செய்து நீங்கள் வேதத்திலே இருக்கிறவர்கள் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். எடுத்திருந்தா வாசிருங்க. நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நான் வந்து இங்க அப்போஸ்தலன் சொல்றாரு, அவர் வந்து பிரயாணமா வந்து அப்படின்னு. ஆனால் நாம கிறிஸ்துவை அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். கிறிஸ்து உலகத்தில் வந்து அப்படி வச்சுக்கலாம். உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும். அவர் என்ன நினைச்சிட்டு வர்றாரு? நம்முடைய விசுவாசிகள் பரிசுத்தமா இருக்கிறார்கள், பூரண பரிசுத்தர்கள், எடுத்துட்டு போகலாம், நித்திய ஜீவனுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போயிடலாம், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி கூட்டிட்டு போலான்ட்டு வர்றாரு. என் மனதின்படி இருக்கிறவர்களாய் காணாமல் ஆவிக்குரியவர்களாய் இருப்பார்கள் என்று நினைத்து வரும் பொழுது, நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ வென்றும். அவர் வந்து கண்டிப்பாக வைராக்கியமாக ரொம்ப கடுமையாக சத்தியத்திலே நடத்துகிறவர்களாய், நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாய் காணப்படாமல் இருப்பேனோ. அவங்க என்ன நினைக்கிறாங்க?
நினைக்கிறாங்க பவுல் நம்மளை விட்டு கொடுத்துருவாரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு, என்ன தப்பு இருந்தாலும் நம்மளை கண்டிக்க மாட்டாரு. அப்படி நீ நினைச்சிட்டு இருக்க. அதான் சொல்ற, நான் உங்கள் மனதின்படி. விசுவாசிகள் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கிடையாது. ஒரு பாயிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாய் காணப்படாமல் இருப்பேனோ என்றும் விரோதங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், ம், புறங்கூறுதல், போர் புறங்கூறுதல், சொல்லுதல், போல் சொல்லுதல், இருமாப்பு, இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் இருக்குமோ என்றும் மறுபடியும் நான் வருகிற போது மறுபடியும் உலகத்துக்கு வரும்போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு ம், முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் வெறித்தனத்தையும் காமவிகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து அப்படியே இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோவென்றும் பயந்திருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. இவ்வளவு டைம் கொடுத்தோம், அவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்மை குறித்து சிந்தித்துக் கொள்ளுவோம். இவ்வளவு நேரம் வசனத்தை கேட்டேன். ஆனபடியால் 2 Corinthians 4:14 ஒரு வசனம் சொல்லுகிறது. ஆனபடியால் நான் சோர்ந்து போகிறது இல்லை. புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் அடையத கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஆண்டவரத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தவறுகள் மாற்றப்படாமல் இருந்தால், பூரண பரிசுத்தம் வராமல் இருந்தால், கிறிஸ்து எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்குள் வரவில்லை என்று சொன்னால், மாம்ச குணமும் சுவாவம் இருந்தால் கண்டிப்பாய் கைவிட்டு போவார். அடுத்து அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சியை சந்திச்சு ரத்த சாட்சியா மறிச்சுதான் பரலோகம் போக முடியும். முதல் வரியில கர்த்தர் வரும்பொழுது சபையை, பரிசுத்தமான சபையை எடுக்கும் பொழுதே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர்களாய் மாறியே ஆக வேண்டும். முடியாது என்ற காரியம் இல்லை, முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் கர்த்தர் வசனத்தையும் ஆவியானவரையும் சேர்த்து உலகத்துக்கு அனுப்பியிருக்கார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே நாம் அவரை துணையாக்கி கொண்டு அவருடைய சமூகத்துல கெஞ்சி பிரார்த்தித்து நம்மை தாழ்த்தி அதிகமாய் ஜெபித்து, அநேகருக்குள்ள தனிஜபம் கிடையாது, அநேகர் தனிஜபம் இல்லை, இந்த மாதிரி கூட்டு ஜெபத்தை மட்டும் பயன்படுத்திட்டு அப்புறம் விட்டுறாங்க. நான் இங்க குரூப்ல இருக்கிறவங்களை மட்டும் சொல்லல, உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் சேர்த்து சொல்றேன். அநேகர் சுருக்கமான ஜெபத்தோடு திருப்தி அடைகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து ஜெபித்தது போல ஜெபிக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கணும். மணிக்கணக்கில் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், நீண்ட நேரம் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அதுல நம்மை குறித்து அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். எனக்குள்ள இருக்கிற பலவீனங்களை எல்லாம் தேவ சமூகத்துல சொல்லணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எப்படியும் நமக்குள்ள ஒரு வைராக்கி இருக்கணும். கர்த்தருடைய வருகையில நான் எப்படியும் பங்கு பெற்றே ஆக வேண்டும். அப்படியானால் முழு மாம்சத்தை அடித்து தீர வேண்டும், ஆவியினாலும் வசனத்தினாலும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.